நான் ராகி, கால்சியம் நிறைந்த மில்லட். என்னை ராகி களியாக செய்து சாப்பிடுவார்கள். நான் திணை, பழமையான தமிழ் மில்லட். என்னை திணை பொங்கலாக செய்து சாப்பிட்டால் உடல் எடை கட்டுப்படும், நீண்ட நேரம் பசி வராது. நான் கம்பு, வெப்பத்தை குறைக்கும் மில்லட். என்னை கம்பு கூழாக செய்து சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சியாகும், அதிக சக்தி கிடைக்கும். நான் வரகு, சர்க்கரை நோய்க்கு நல்ல மில்லட்டு. என்னை வரகு உப்புமாவாக செய்து சாப்பிட்டால் ரத்த சர்க்கரை கட்டுப்படும். நான் சாமை, சுலபமா ஜீரணமாகும் மில்லட். என்ன சாமை இட்லி எது சாப்பிட்டால் வயிறு லேசா இருக்க, ஆரோக்கியம் கூடும். நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. என்னை சாதமாக சாப்பிட்டால் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கும், ரத்தம் அதிகரிக்கும், உடல் பலம் கூடும். நான் கருப்பு கவுனி அரிசி. என்னை சாதமாக அல்லது இனிப்பு செய்து சாப்பிடணும், ரத்தம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கிடைக்கும். நான் குள்ளக்கர் அரிசி. என்னை சாதமாக சாப்பிட்டால் உடல் பலம் கூடும், சர்க்கரை நோய் கட்டுப்படும். நான் சீரக சம்பா அரிசி. என்னை பிரியாணியாக செய்து சாப்பிட்டால் சுவையும் ஜீரணமும் நல்லதாக இருக்கும். நான் தூயமல்லி அரிசி. என்னை சாதமாக சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் படும், ஜீரணம் நல்லதாக இருக்கும். நான் பூங்கார் அரிசி. பெண்களின் ஆரோக்கியத்திற்கு இது உதவும். என்னை கஞ்சியாக சாதமாக சாப்பிட்டால் நல்ல சக்தி கிடைக்கும்.